ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 10ஆம் வகுப்பில் இருக்கிற மேற்கோள்கள் பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே உன்னைக்கும் உன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கனியே அப்படின்னு வந்தால் கனிச்சாறு. எழுதியவர் பெருஞ்சித்திரனார். சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன். தமிழ் படிச்சுட்டே அப்படியே செத்தோம்னா எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். சாகும்போது தமிழ் படிச்சுட்டே சாகணும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். நாடு நம்மளுடைய தேசிய கவி யார்? பாரதி. அப்போ நாடுன்னு வந்தாலே நம்மளுடைய தேசிய கவி பாரதியார். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியாவே. முதல் மொழி தமிழே என்று கூறியவர் கா. அப்பாதுரையார். உலகத்தில் எல்லாருக்கும் தமிழை பற்றி சொல்லிக் கொடுக்குறது யாராக இருப்பாங்க? தமிழை உயர்வாக பற்றி பேசுறது யாராக இருப்பாங்க? அந்தந்த குழந்தைங்களோட அப்பாவாக இருப்பாங்க. அப்பாக்கள் தானே குழந்தைங்கக்கிட்ட நம்ம தமிழ் இப்படி வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி முச்சங்கம் கண்டது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட தமிழ் இதுக்கு முன்னாடி தோன்றுது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுது, அப்படி குழந்தைகளுக்கு சொல்லி தருவதும் யாராக இருப்பாங்க? அப்பாதுரையார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியாவே. நாட்டிற்குரிய முதல் மொழி முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்பாதுரையார். முத்தமிழ் துய்ப்பத்தால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளமும் மேவலால் என்ற வரிகளை இயற்றியவர் தமிழ் அழகனார். தமிழ்னா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதில் முச்சங்கம் இருந்தாலும் சரி, வணிகளும் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, தமிழ்னா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அப்போ தமிழ் அழகனார். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று கூறியவர் நா. பார்த்தசாரதி. இந்த சாரதி என்ன பண்ணுறாரு? திருப்பரங்குன்றத்தோட அழகை பார்க்குறாரு. அதைத்தான் இவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. 2 பெரிய நிலை கண்ணாடிகள் போல வலப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்களை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்கிறாரு? சாரதி. அவர் பார்த்ததை சொல்கிறனால பார்த்த சாரதி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றே என மாற்றின் அது உருவகமாகும். அதாவது உவமையும் அது கூடப்படி அந்த பொருளும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? உருவகம். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்றன அக்ரிணை பொருட்கள் சொல்லவும் போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் இவ்வரியை இயற்றியவர் தொல்காப்பியர். நம்ம என்ன நினைப்போம்? காஃபி நம்ம நிறைய குடிக்கணும். அந்த காஃபி குடிக்கலைன்னா ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே காஃபி குடி அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஞாயிறு திங்கள் நம்மளுடைய மனசே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்ம உடனே ஒரு காஃபி குடிச்சிடணும். தொல்காப்பியர். இதெல்லாமே ஒரு சின்ன ஷார்ட்கட்காக தான். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார். பாரதியார் யார்? நம்மளுடைய தேசிய கவி. அப்போ நம்மளுடைய தேசத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக யாராக இருப்பாங்க? அது நம்மளுடைய தேசிய கவி பாரதியாராக தான் இருப்பாங்க. சரி, இது கழுகுல கமுகு. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழவும் சூழெடுத்து ஊண்டிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம் கூலவாணியனுடைய மகள் தான் நம்மளுடைய கண்ணகி. அவங்க வீட்டில் எப்படி இருக்கும்? வாழை மரம், தென்னை மரம், எல்லா வளங்களுமே நிறைந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு வணிகனுடைய மகள் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த நூல் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளெனவாம், சிறுமையும் நிற்பன.
அப்படின்னு சொல்லியிருக்கிற நூல் நன்னூல். ஒரு மொழினா ஒரு பொருள் தான், தொடர்மொழினா பல பொருள் அப்படின்னு சொன்ன நூல் வந்து நன்னூல். தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற திகழ்ந்த தன்மொழிதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நமச்சிவாயர். நமச்சிவாயர். தென்னாடு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டிருக்கோம், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிறோம்லே. அப்போ தென்னாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நமச்சிவாயர். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஔவை குறள். வாக்குண்டாம், இந்த மாதிரி உண்டாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது, ஔவையாரோடது இருக்கு. அப்போ ஔவை குறள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் நின்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வண்டு அந்த கண்ணகியோட ஊரில் வந்து அப்படியே தென்றல் வீசுமா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மணவாய் தென்றல், தென்றல் வீசுறது எங்கே, கண்ணகியோட ஊரில் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரம். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொருட்பிறட் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுது. தன்பொருணை நதி, அதாவது தன்பொருணை நதியை பற்றியும் செந்தமிழை பற்றியும் தென்றலை பற்றியும் சொல்கிறது யார், பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. அந்த நூலில் பலப்படை சொக்கநாதர் சொல்லியிருக்கார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இங்கே முன்னீர் அப்படின்னா நாவாய் அப்படின்னா கப்பல், முன்னீர் அப்படின்னா கடல். கடலில் கப்பலில் போனால் என்ன பண்ணும், வெளியே தான் நம்ம போகணும், அப்படியே வெளியே இருக்கிற எல்லா அவுட் சைட் சீன் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். அப்போ புறநானூறு. களியல் யானை கரிகால் வளவ இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் அதுவும் புறநானூறு தான். யானை நம்ம எங்கே கட்டி வைக்கணும், வெளியே தான் கட்டி வைக்க முடியும், யாரோட வீட்டுக்குள்ளேயும் கட்டி வைக்க முடியாது. அப்போ யானை கரிகால் வளவ அப்படின்னு வந்தாலும் புறநானூறு. முன்னீர் நாவாய் ஓட்டி, அதாவது கடலில் கப்பலை ஓட்டி நம்ம என்ன பண்ணலாம், வெளியே இருக்கிற அவுட் சைட் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு போகலாம், அப்படி இருந்தாலும் அதுவும் புறநானூறு. வழிமிகின் வழி இல்லை அப்படிங்கிறதும் புறநானூறு. ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காங்க, வழிமிகின் வழி இல்லை. நமக்கு ஒரு சின்ன புண்ணு இருக்குன்னா நம்ம வீட்லேயே இருந்துட்டு இருந்தோம்னா அது வலிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே போய் ஏதாவது ஒரு ஒர்க்கு, ஏதாவது ஒரு சும்மா அப்படியே வாக் பண்ணுறது, ஓடுறது, அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அந்த வலி வந்து நமக்கு இல்லாத மாதிரி தெரியும். வழிமிகின் வழி இல்லை அப்படிங்கிறது இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று கூறியவர் பாரதியார். பல்படி பளவின் பயங்கெழு கொல்லி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. இங்கே கொல்லின்னு இருக்கு இல்லையா, அதை பள்ளின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் பல்படி பல, பல பள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பள்ளி எங்கே இருக்கும், அகத்தில், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அகநானூறு. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு ஆதி உணர்ந்தும் அறிவியல் செய்தியாது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பனிக்கடல் பருகி அப்படின்னா அந்த பனிக்கடல் உருகி அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கடல் நீர் வந்து உருகி ஆவியாகி மேகமாகுது. இந்த வரிகள் வந்து சொல்கிற முல்லைப்பாட்டுடைய பொருள் என்னென்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகுதல். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இழந்த சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் கடைசியில் அந்த சிலம்பை வச்சாவது நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இழந்த எண்ணெய் அப்படின்னா அந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பொருந்தும் செல்வமும் கல்வியும் பூந்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கம்பராமாயணம்.
கல்வியில் பெரியவர் கம்பர், அவர் எழுதிய நூல் கம்பராமாயணம். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி விருந்து வைக்கிறது வந்து கம்பராமாயணத்தில் ஸ்பெஷல். கம்பராமாயணத்தில் விருந்து வைக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி கல்வி அப்படிங்கிற வேர்டு வந்தாலே கல்வியில் சிறந்தவர் கம்பர், அவர் எழுதிய நூல் கம்பராமாயணம், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்துப் பரணி. உண்டாளம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் தம் இவையதாயினும் இனிது என தம்மியர் உண்டாலும் இவரே. புறநானூறு. கடலுள் வாய்ந்த இளம்பெரு வழுதி. உண்டாள், நம்ம உண்ணணுன்னா என்ன பண்ணணும்? வெளியே போய் ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணணும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்னா என்ன பண்ணணும்? வெளியே போய் புறம் போய் 400 ரூபாய் செலவு பண்ணணும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. ராத்திரியாக இருந்தால் கூட விருந்துக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்கிற நூல் நற்றிணை. காலின் 7 அடி பின் சென்று என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொருஞராற்றுப்படை. அதாவது விருந்துக்கு வந்தவங்கள 7 அடி போய் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த வரியை சொன்ன நூல் வந்து பொருஞராற்றுப்படை. 7 அடி போய் அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமை இருக்கணும். பொருஞராற்றுப்படை. குறள் உணங்கு விதைத்தினை உறழ்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலள். வரி உள்ள நூல் புறநானூறு. குறள் உணங்கு விதைத்தினை உறழ்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலள். திணை. திணையை வந்து திணை இருக்கு இல்லையா, அந்த திணை வந்து உரலை போட்டு எங்கே இடிப்போம்? வெளியே தான் இடிப்போம். அப்போது திணை உரல், உரலோட வாயில் திணையை போட்டு இடிக்கிறது எங்கே? வெளியே. அப்போ புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்படை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அதுவும் புறநானூறு தான். என்னென்னா அவங்க யாழை வந்து பணயம் வச்சு விருந்தினர்களை உபசரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு இரும்பு வாழை வச்சு உபசரித்தாங்க. அடுத்து திருப்பி இன்னொருத்தவங்க வரும்போது அவங்க யாழில் வச்சு பணயம் வச்சு என்ன பண்ணாங்க? 400 ரூபாய் வாங்கினாங்க. வெளியே போய் யாழையும் அவங்களுடைய இரும்பு உடைய வாழையும் வைத்து 400 ரூபாய் வாங்கி விருந்தினர்களுக்கு உபசரித்தாங்க. யாழ் இந்த மாதிரி பணயம். பணயம் அப்படின்னா கடன் அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா அடகு, அதான் பணயம் அப்படின்னா அடகு. அந்த மாதிரி அடகு வச்சு 400 ரூபாய் வாங்கி விருந்தினர்களை கவனிச்சாங்க. புறநானூறு. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அதாவது அவங்களுடைய வாசல் வந்து அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்றவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வந்து குறுந்தொகை. அவங்ககிட்ட கம்மியான தொகை தான் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து குறுந்தொகை, கம்மியான தொகை. ஏன்னா ஒரு சாப்பாடு 50 ரூபான்னா அவங்ககிட்ட 20 ரூபா தான் இருக்கும். அந்த மாதிரி யாராவது வெளியே இருக்கீங்களா, சாப்பிட முடியாமல் சாப்பிட்றதுக்கு யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்குற நூல் வந்து குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறவுமெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டோன் ஈது எல்லா உலகும் பெறும். இவ்வரிகளை இயற்றியவர் ஔவையார். ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா வயசானாலும் ரொம்ப இளமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, வரகரிசி சோறு தான் சாப்பிடுவாங்களா, அதனால தான் அவங்க இளமையாக இருக்காங்க. வரகரிசி சோறும் புளித்த மோரும் இதான் சாப்பிடுவாங்களாம்.
ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. அதாவது அவங்க முக மகிழ்ச்சியோட உப்பு போட மறந்த கூழ் குடித்தா கூட அது அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னவர் விவேக சிந்தாமணி. ஒருத்தர் உண்மையாக நம்மக்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும், நமக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அமிர்தம் நமக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷம் இருக்கும். சிந்தாமணி பொண்ணும் பொருளும் மணியும் கொடுத்த மாதிரி இருக்கும், மணியை சிந்தாமல் அப்படியே நம்ம கையில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க உண்மையாக நேசித்து நமக்கு உப்பு போடாத கூழ் கொடுத்தா கூட நமக்கு கையில் சிந்தாமல் அப்படியே ஒரு கைப்பிடி பொண்ணும் பவளம் மணி எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஓல் இனர் கடும்போது மலைந்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம். மலையில் எப்பவுமே என்ன இருக்கும், இந்த மாடு கன்றுக்குட்டி மேலே ஏறி போய் மலை மேலே ஏறி நின்றுட்டு அம்மாவை காணுமே எப்படி இறங்கி வர்றதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கத்திட்டு இருக்கும். அப்போ கன்று ஏறி மலை அப்படின்னு வந்தால் மலைப்படுகடாம். மலையில் கன்றுக்குட்டி ஏறி நின்றுட்டு எப்படி கீழே இறங்கி வர்றதுன்னு தெரியாமல் அம்மாவை கூப்பிட்டுருக்கும். இந்த வரி வந்துச்சுன்னா அது மலைப்படுகடாம். இது இதற்குரிய பொருள் அல்ல, இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக. கரங்கு இசை விழாவின் உரந்தை என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கரங்கு இசை நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். இங்கே நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நம்மளே 400 பாட்டு 500 பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். வெளியே பாடுறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இசை எங்கே பாடுவோம், உறங்கும்போது கூட பாடுவோம். அப்போ கரங்கு இசை விழாவின் உரந்தை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்துமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரெங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிட வெள்ளி எழும். இவ்வரிகளை இயற்றியவர் காளமேக புலவர். வெள்ளி எழும் அதாவது கத்துக்கடல், கடல் அப்படின்னு வந்தாலும் அன்னம் இந்த மாதிரி என்ன இருக்கும், காளமேக புலவர். மேகத்தை பார்த்து தான் அன்னப்பறவை நிற்குமாமா. அன்னப்பறவை எப்படி தண்ணியும் பாலை வச்சா பாலை மட்டும் குடிக்கும், அந்த மாதிரி அந்த அன்னப்பறவையும் கடலும் மேகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கடல் அன்னம் இந்த ரெண்டும் வந்தால் என்னது, காளமேக புலவர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விழி திறத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். ஆக்சுவலி பாரதிதாசனுக்கு இயற்கை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இயற்கையை பற்றி சொன்னால் அது கண்டிப்பாக பாரதிதாசனாக தான் இருப்பார். விசிம்பிள் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். ஊழி ஊழ் அப்படின்னு வந்தாலும் என்னது, பாடல். பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது. ஊழ் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஊழி ஊழ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பரிபாடல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்ற வரி. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நம்மளோட தலைவிதிப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னா எதுக்கு ரோடை கிராஸ் பண்ணும்போது 2 சைடு பார்த்துட்டு கிராஸ் பண்ணுறீங்க, தலைவிதிப்படி நடக்கணும்னு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு.
அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பது மட்டுமின்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் அப்படின்னாலே நல்ல அறிவு சம்பந்தமான வரிகள் சொல்லியிருக்கிறவர் கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம்தான். நம்மளுடைய கற்பனை திறனில் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது. அந்த கற்பனை திறன் வந்து நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறதையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. வழி நிச்சயம் என ஆராய்ச்சி நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இடம் தொடங்க வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதாவது வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை நான் வெல்வேன் அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழியில் 5ஆம் திருமுறையில் இருக்குது. வாளால் அறுத்து சுடினும், அதாவது மருத்துவர் வந்து நம்மளை அந்த வாளால் அறுத்து தையல் போட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேலே கோபப்பட மாட்டோம், அன்பாக இருப்போம், ஏன்னா நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் 4000 திவ்ய பிரபந்தம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. நம்மளுடைய ஒரு மொழி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்களாம் இப்போ தண்ணின்னு சொல்லுவோம், நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்க. அந்த மாதிரி பரிமாறுறது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் காரணமாகும் என்று கூறியவர் மு.கு. ஜெகநாதர். ஜெகம் அப்படின்னு என்னது, உலகம், உலகத்துடன் உறவு கொள்ளணும்னா யார், அது ஜெகநாதராக தான் இருப்பார். உலக நாகரிகம் உலகத்துடன் உறவு அப்படின்னா ஜெகநாதர். ஜெகம்னாலும் உலகம்னாலும் ஒன்று தான். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் சொன்னவர் வந்து குலோத்துங்கன். குலோத்துங்கன் வந்து எங்கே போனார், காசிக்கு போனார். அப்படி ஷார்ட்கட்டுக்காக தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் குலோத்துங்கன். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இந்த வரி நமக்கே தெரியும். இது யார் சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய பாரதியார். தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை வழி செய்தல் வேண்டும். இது சொன்னதும் பாரதியார் தான். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று கூறியவர் காப்பா சேகுத்தம்பி பாவலர். கொட்கை கோமான் கோரிக்கையும் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. கொட்கை கோமான் கோரிக்கையும், நம்ம என்ன பண்ணுவோம், கோமான் அப்படின்னா யார், அரசன்கிட்ட என்ன பண்ணுவோம், கோரிக்கை வைப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் கொடு அப்படிம்பாங்க. யார், அவருக்கு அரசருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னோட கோரிக்கை நான் மன்னர்கிட்ட சொல்லணும்னா எனக்கு 500 ரூபாய் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ ஐங்குறுநூறு. கொட்கை கோமான் கோரிக்கையும் பெருந்துரை அப்படின்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். அதாவது வினா வந்து 6 வகைப்படும், அதை பற்றி சொல்கிறது நூல் வந்து நன்னூல். அதேமாரி விடையை பற்றியும் சொல்லியிருக்கும் நன்னூல்.
சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள். எண் அப்படின்னா இந்த இடத்துல 8ன்னு அர்த்தம். இறுதி நிலவிய 5ம் பொருண்மையின் நேர்ப என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். வினாவை பற்றியும் விடையை பற்றியும் சொல்லியிருக்கிற நூல் நன்னூல். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்ல கரு இருந்து ஈன்று மேலோர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. அதாவது பாம்பு இருக்கிற மாதிரி அந்த நெல்கதிர் சுருண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சீவக சிந்தாமணியில். மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். யாப்படி பலவுணங் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். அதாவது கொண்டு கூட்டு பொருள்களை பற்றி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னது என்ன நூல்? நன்னூல். கொண்டு கூட்டு பொருளை பற்றி சொல்லியிருக்கிறது நன்னூல். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாரதியார். இலையை மடிப்பதற்கு முந்திய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டு இருந்தது பிரியர்களின் நீல் சரடு என்று கூறியவர் அம்சப்பிரியா. அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலையை மடிக்கிற வரைக்கும் இன்னொரு இட்லி வைக்கட்டா அப்படின்னு அந்த மாதிரி விழுந்து உபசரித்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பிரியமாக இருக்கும். அப்போது அம்சப்பிரியா, பிரியர்களின் நீல் சரடு அப்படின்னா அம்சப்பிரியா. நீரரு வரியா கரகத்து என்ற வரி உள்ள நூல் புறநானூறு. நீர் மேலே நின்று கரகம் ஆடுறாங்க. நீரரு வரியா கரகத்து. 400 ரூபாய்க்காக ஒரு நாள் கூலி அவங்களுக்கு 400 ரூபாய் தான். 400 ரூபாய்க்காக நீர் மேலே நின்று கரகம் ஆடுறாங்க. கரகத்து. அந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தகதக தக தந்தத்தகதகதக என்றும் தாளம் பத்தளை திமிழை துடி தம்பட்டமும் பெருக என்ற வரி உடைய நூல் திருப்புகழ். புகழ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா தகன்னு மின்னுவோம். அப்போ தக அப்படின்னு வந்தால் திருப்புகழ். அருணகிரிநாதர். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் பாரதியார். தூசும் துகிரும் ஆரமும் அகலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கள வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நாகதாளி மருகும் என்ற வரி உள்ள நூல் சிலப்பதிகாரம். ஆரம், அகில், முத்து, பொண்ணு, மணி இதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்மளுடைய கண்ணகி வீட்டில். ஏன்னா அவர் ஒரு கூலவாணிகனுடைய மகள். அந்த மாதிரி இவ்வளோ வளங்கள் எல்லாம் இருக்கிறது சிலப்பதிகாரத்தில். சிந்தாமணியும் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணிமேகலை களை புனைந்தான். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. அதாவது ஐம்பெருங்காப்பியங்களை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை புனைந்தான். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. கற்ற பெண்களை இந்நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமன் போடு என்று கூறியவர் பாரதிதாசன். அதாவது பெண்களுடைய பெருமைகள் பற்றி சொல்லியிருப்பார் அவர். குடும்ப விளக்கு அப்படிங்கிற, அதாவது குடும்பத்து பெண்களுக்கு படிப்பு இருந்தால் நல்லது, பெண்களை பற்றி படிப்பை பற்றி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது பாரதிதாசன். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறிவிழை வணிகன் ஆய் அழன் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஏனிச்சேரி முடமோசியார். வணிகன் என்ன பண்ணுவான்? எந்த ஒரு பொருளையுமே
400 விற்றுருவான். வணிகன் ஐ அலன் அப்படின்னா அது ஏனிச்சேரி முடமூசியார் புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காதலும் அமைச்சர் கடமை என்று அமைச்சர்களை பற்றி கூறும் நூல் மதுரை. மதுரையில் என்ன பண்ணுவாங்க, யார் யார் எப்படி இருக்கணும்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னது கேட்கலின்னா நம்மளை அருவாள் எடுத்து வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். அமைச்சர்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மதுரை காஞ்சி நூல். அந்த அமைச்சர்களை போற்றினவர் வந்து மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அபயம் இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஏரியார் எரிதல் யாவன எரிந்தோர் எதிர் சென்று எரித்தாலும் செல்லான் புறநானூறு. ஏரி 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 இந்த மாதிரி ஏரி ஆக்சுவல் வந்து ஏரிக்கு வந்து இந்த ரீ வரும். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்காக இந்த மாதிரி ஏரி 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 அப்படின்னோம்னா அந்த ஏரி மேலே ஏறி நின்று நம்ம பார்க்கலாம். அங்கே என்ன 400 பேர் இருக்காங்களா, 500 பேர் இருக்காங்களா, அந்த ஏரியில் என்ன செடி இருக்குது, என்ன மலர்கள் இருக்குது அப்படின்னு ஏரி 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 அப்படின்னு வந்துச்சுன்னா அது புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனின் தப்புன பலவே இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மதுரை கணக்காயனர் மகனார் நக்கீரன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் கலித்தொகை. இந்த களி காலத்தில் பிறருடைய நோயும் நம்ம நோய் மாதிரி நினச்சிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லந்துவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் கலித்தொகை. இந்த களி காலத்தில் பிறர் நோயை தம் நோய் மாதிரி நினச்சா அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லந்துவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று சொன்னவர் நல்வேட்டனார். ஒருத்தருங்களோட துன்பத்தை நம்ம தீர்த்தோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்த்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றிணை. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறும் தத்துவம் தாவோவியம். நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையென்று பயந்த நம்மை புறந்தான் கம்பர். நதியை பற்றி சொல்லியிருக்கிறது யார், நதியின் பிழை என்று. கம்பருடைய பாட்டில் பிழை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது பிழை என்று அந்த மாதிரி வந்தால் அது கம்பருடைய பாடல். நதியின் பிழை என்று பதியின் பிழை என்று அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கம்பர். ஏன்னா அவருடைய பாட்டில் பிழையே இருக்காது. இது கண்ணதாசனுடைய பாடல். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரமா. இது ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கிற பாடல். இந்த வரி சொன்னவர் வந்து கண்ணதாசன். கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பரம்பு நாட்டை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து புறநானூரில். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. பிழையா நன்மொழி அப்படின்னு வாய்மையை பற்றி சொல்லியிருக்கிற நூல் நற்றிணை. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சாந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரருக்கு கவிதைகளை இயற்றியவர் ஜெயகாந்தன். மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும், எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கவர்ந்திருக்கும். அதாவது இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி சொன்னவர் யார், புகழ்ந்து சொன்னவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஆழகானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி.
அமர் அப்படின்னா அமைச்சர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிற நூல் என்னது? மதுரை காஞ்சி. எவ்வகை பொருளுண மெய்வகை விளங்கு சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். சொல்லியிருக்கிற நூல் தண்டி அலங்காரம். விளக்கமாக சொல்கிறது தண்டி அலங்காரம். எவ்வகை பொருளுண மெய்வகை, மெய் அப்படின்னா உண்மை, எந்த மாதிரியான பொருள் அப்படின்னு உண்மையை பற்றி சொல்கிறது தண்டி அலங்காரம். இல்லாட்டி என்ன அவங்களுக்கு உண்மை சொல்லினா அவங்களுக்கு தண்டனை கிடச்சிரும், தண்டிச்சிடுவாங்க. தண்டி அலங்காரம். விளக்கமாக சொல்லலைன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டிச்சிடுவாங்க அவங்களைய. போற்றுளதெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. அதாவது இவங்க அந்த கோவலனும் கண்ணையும் மதுரைக்கு போகும்போது நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தென்றல் வீசி அந்த கை காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இதனுடைய பொருள். வாரல், நெடுங்கொடி வாரல். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மெய்யிற்பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தன் சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலம்பு அப்படின்னு வந்துட்டாலே என்னது? சிலப்பதிகாரம் தான். தனி சிலம்பும் கண்ணீரும் யார்? கண்ணகி வருவாங்க. அதை பற்றி